போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியின் நடப்பு நிகழ்வுகளை காண்போம். குஜராத்தின் வதோதரா நகரில் நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலையை ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் உடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். டாடா குழுமம் அமைத்துள்ள இந்த ஆலையில் ஏர்பஸ் விமான தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து C-295 இராணுவ பயன்பாட்டு விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இந்திய விமானப்படையின் பழைய அவ்ரோ 748 விமானங்களுக்கு பதிலாக 56 C-295 விமானங்களை வாங்குவதற்கு ஏர்பஸ் நிறுவனத்துடன் சுமார் ரூபாய் 21,000 கோடி மதிப்பீட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் இந்தியா ஒப்பந்தம் செய்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி 4 ஆண்டுகளுக்குள் ஸ்பெயினின் ஏர்பஸ் உற்பத்தி ஆலையில் தயார் நிலையில் முதல் 16 விமானங்களையும் மீதமுள்ள 40 விமானங்களை ஏர்பஸ் டாடா நிறுவனங்கள் இடையிலான தொழில் உடன்பாட்டின் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள டாடா உற்பத்தி ஆலை மூலம் தயாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உற்பத்தி ஆலையின் திட்டம் கடந்த 2012இல் அப்போதைய டாடா சன்ஸ் குழும தலைவர் ரத்தன் டாடாவால் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 5-6 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏறக்குறைய 1000 பாதுகாப்புத்துறை புத்தாக்க நிறுவனங்கள் அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகி உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி 30 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்தியா தற்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்கிறது. இந்த தொழிற்சாலையால் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இங்கு தயாரிக்கப்படும் 18,000 விமான பாகங்கள் நாடு முழுவதும் குறு மற்றும் சிறு தொழில்கள் மூலம் உருவாக்கப்படும். C-295 போர் விமானம் என்பது ஒரு நடுத்தர இராணுவ போக்குவரத்து விமானம் ஆகும். இந்த விமானம் குறுகிய ஓடு பாதைகள் மற்றும் கடுமையான சூழல்களில் இருந்து செயல்படும் திறனுக்காக அறியப்படுகிறது. இதனால் வீரர்கள் போக்குவரத்து, அவசர கால மருத்துவ உதவிகள், சரக்கு விநியோகம் மற்றும் வான்வழி தீயை அணைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்ய முடியும். இந்திய மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த கைது நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் பாதிப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்து இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளின் கூட்டுப்பணி குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இலங்கை தலைநகர் கொழும்பில் நடக்கும் இந்த கூட்டத்தில் மீனவர்கள் கைது, அவர்களை உடனடியாக விடுதலை செய்வது, பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விடுவிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் மீன்வளத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ மற்றும் அந்த துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நிகழ் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 6.5% முதல் 7% வரை வளர்ச்சி அடையும் என்று மத்திய நிதி அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் இறுதியில் அந்நிய செலாவணி கையிருப்பு $700 பில்லியன் சுமார் ரூபாய் 58.85 லட்சம் கோடியை தாண்டியது. இந்த அளவுக்கு அந்நிய செலாவணியை கையிருப்பு வைத்திருக்கும் முதல் 4 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் உள்ளது. தமிழகத்தில் பருவகால மாற்றத்தின் காரணமாக குழந்தைகளிடையே
பொண்ணுக்கு வீங்கி அதாவது மம்ஸ் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மம்ஸ் எனப்படும் வைரஸ் மூலம் பரவும் பொண்ணுக்கு வீங்கி நோய் காதுகள் மற்றும் தாடைக்கு இடையே உள்ள பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. உமிழ் நீர் சுரப்பிகளில் அத்தகைய வீக்கம் உருவாவதால் கடுமையான வலி மற்றும் காய்ச்சல் ஏற்படும். அதனுடன் தலைவலி, பசியின்மை, கன்னங்கள் வீங்குதல், சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகளும் காணப்படலாம். பொண்ணுக்கு வீங்கி பாதித்தவர்களின் இருமல், தும்மல், சளி, உமிழ்நீர் திவலைகள் மூலம் பிறருக்கு அது பரவும். இதற்கென தனியாக தடுப்பு மருந்துகள் தேவையில்லை என்பதால் நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு இருந்தாலே அந்த பாதிப்பு சரியாகிவிடும். தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் MR எனப்படும் தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி வழங்கப்படுகிறது. அதே வேளையில் MMR எனப்படும் தட்டம்மை மம்ஸ் ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தப்படுவதில்லை. தடுப்பு மருந்துகளை காட்டிலும் நோய் எதிர்ப்பாற்றலே இத்தகைய பாதிப்பை சரி செய்துவிடும் என்பதால் பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டியதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை நோயாளிகளுக்கான பாதம் பாதுகாப்போம் திட்டத்தை தமிழகத்தின் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் தொடங்குவதற்கான அரசாணை அக்டோபர் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. பாதம் பாதுகாப்போம் திட்டம் சர்க்கரை நோய் பாத பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் கால் இழப்புகள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் வழிவகை செய்கிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இத்திட்டம் கட்டமைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த பாத மருத்துவ சேவைகளை 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மூலம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டிலேயே இதுபோன்ற முன்னெடுப்பை அரசு மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். 10 கோடிக்கும் அதிகமான நோயாளிகள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ள இந்தியாவில் 25% பேர் பாத பாதிப்புகளால் அவதியுறுவதும் அவர்களின் 85% கால்களை இழக்க நேரிடுவதும் தேசிய பேரிடர் ஆகும். தமிழகத்தில் 80 லட்சம் பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு இதுவரை 1.65 லட்சம் நபர்களுக்கு பாத பாதிப்பு கண்டறிதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெப்ப அலை வீச்சு மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெப்ப அலை வீச்சால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரண நிதி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவில் நடைபெற்ற வியன்னா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் பிரிட்டனின் ஜேக் டிரேப்பர் வாகை சூடினார். இந்த போட்டியின் இரட்டையர் பிரிவில் உள்நாட்டு வீரர்களான லூகாஸ் மிட்லர், அலெக்சாண்டர் எர்லர் கூட்டணி சாம்பியன் ஆனது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஸ்விஸ் இண்டோர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் பிரான்சின் ஜியோவனி பெட்ஷி பெரிகாட் கோப்பை வென்று அசத்தியுள்ளார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஜான் பியர்ஸ், பிரிட்டனின் ஜேமி முரே இணை சாம்பியன் ஆனது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க இருக்கும் இந்திய மகளிர் அணி சலிமா டெடே தலைமையில் 18 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் வரும் நவம்பர் 11 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கற்றலில் குறைபாடு டிஸ்லெக்சியா குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற கட்டிடம், இந்தியா கேட் ஆகியவை சிவப்பு வண்ணத்தில் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டன. அறிவுத்திறன் குறைபாடு உள்ளிட்ட கற்றலில் குறைபாடு
பாதிப்புகள் குறித்து மக்களிடையே விரைவான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கான தடைகளை நீக்குவதே இதன் முக்கிய நோக்கம். பொதுவாக கற்றலில் குறைபாடு பாதிப்பு உடையவர்கள் புரிந்து கொள்வதற்கும், பேசுவதற்கும், படிக்கவும், எழுதவும், கணித கணக்கீடுகளை செய்வதற்கும் சிரமப்படுவர். ஆனால் புதிய கண்டுபிடிப்புகள், உயர்நிலை சிந்தனைகளில் அவர்களின் திறன் மேம்பட்டு காணப்படும். உலகில் சுயமாக முன்னேறி லட்சாதிபதி ஆனவர்களில் 40% பேரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற பிரபல அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களும் கற்றல் குறைபாடு பாதிப்புடையவர்கள். அறிவுத்திறன் வளர்ச்சி குறைபாடு உள்பட குறிப்பிட்ட கற்றல் குறைபாடுகள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 கீழ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தி குருபூஜை விழா ஆன்மீக விழாவாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.